வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் பேக் டூ மலேசியா விளாக்ஸ். நம்மளுடைய மலேசியா ட்ரிப்பினுடைய கடைசி நாள்ல சுத்திட்டு இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு வந்து ஆக்சுவலா நம்மளோட ஐட்னரி பிளான்லேயே இல்லாத ட்ரிப் ஆர்கனைசரே சொல்லாத ஒரு அருமையான ஒரு ஸ்பாட்ட கண்டுபிடிச்சிட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, மலேசியான்னு வந்தப்பவே நாங்க வந்து ஒரு சிட்டி வியூ அந்த மாரி தான் எதிர்பார்த்து வந்தேன். பட் ஆனா இங்க வந்து ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில்னு சொல்லி, நம்ம ஊர் ஸ்டைல்ல ஒரு மாரியம்மன் கோயில் 100 வருஷம் பழமையான கோயில் இங்க சைனா டவுன்லேயே இருக்குன்னு சொல்லி தெரிஞ்ச உடனேயுமே, கண்டிப்பா இங்க உள்ள போய் சாமி கும்பிட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு, எங்க அம்மா, அப்பாலாம் குஷி ஆயிட்டோம். சரின்னு சாமி பார்க்கலான்னு உள்ள வந்துட்டோம். பிகாஸ் இங்க வந்து நம்ம சைனா டவுன்ல ஷாப்பிங்க்கு தான் அலோவ் பண்ணாங்க. நம்ம கூட வந்த மத்தவங்கலாம் ஷாப்பிங் போயிட்டாங்க. நம்ம வந்து இந்த கோபுரத்த பார்த்தோனேயுமே, ஸோ இந்த கோயில் இங்க இருக்குன்னு சொல்லி தெரியாம அதுவா தற்செயலா வந்தது தான். ஸோ இங்க கோயிலோட டைமிங்ஸ்லாம் வெளியிலயே போட்டிருந்தாங்க. நம்ம வந்த டைம் வந்து கோயில் பூட்டல. மத்தியான நேரத்துக்கிட்ட வந்திருக்கிறோம். சீக்கிரம் பூட்டுறக்குள்ள உள்ள போய் சாமி கும்பிட்டுறலான்னு உள்ள வந்துட்டோம். சரி வாங்க ஃபர்ஸ்ட்டு உள்ள கோயில் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் நான் இந்த கோயில பத்தி சொல்றேன். ஆக்சுவலா மலேசியால வந்து பார்த்தீங்கன்னா, 3 முக்கியமான ஹிந்து கோவில் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, கோட் ஹில் விநாயகர் டெம்பிள்னு சொல்லி கோட்டுமலை விநாயகர் கோயில்னு ஒண்ணு சொல்றாங்க. அத நம்ம இன்னும் பார்க்கல. 2வது இந்த மகாமாரியம்மன் கோவில். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, பட்டு கேவ்ஸ் அப்படிங்கிற பத்துமலை முருகர் கோவில். ஸோ இதுல இந்த கோயில பத்தின பழைய, புதிய படங்கள் அந்த மாரி தான் இங்க போர்ட்ல வச்சிருந்தாங்க. அத பத்தின டீட்டெயில்ஸ் தான் அங்க காமிக்குது. பட் ஆனா அது உங்களுக்கு கிளியரா தெரியல. ரிஃப்ளெக்ஷன் ஆகும்னு நெனைக்கிறேன். பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரியும். பட் எனிவேஸ் நானே படிச்சு சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோவில் வந்து எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா 1800கள்ல கட்டப்பட்டது. அதாவது 153 வருடம் பழமையான ஒரு கோவில். அதுவும் இல்லாம மலேசியாலயே இதுதான் மிக மிக பழமையான ஒரு கோவில்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே பழமையான, பிரசித்தி பெற்ற ஒரு கோவில்ல தான் நம்ம இருக்கிறோம். அவ்ளோ நீட் அண்ட் கிளீனா சூப்பரா வச்சிருக்காங்க. ரொம்ப தெய்வீகமான எல்லா விதமான கடவுள்களையும் இங்க பார்க்குற மாரி, நீங்க எந்த ஒரு சமயத்த சேர்ந்தவங்களாலும் சரி, சைவம், வைணவம்ங்கிற மாரி ஈஸ்வரன், பெருமாள், அம்மன்கள் எல்லா கடவுள்களையும் நம்ம பார்க்கலாம். கருப்பண்ணசாமியிலருந்து எல்லாருமே அங்க இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். நீங்களும் பாருங்க. ஸோ இங்க வந்து எனக்கு ஒரு தெய்வீக செயலா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நாங்க எதிர்பார்க்கவே இல்ல இங்க வருவோம்ன்னு சொல்லிட்டு. பட் சைனா டவுன்ல நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. நல்ல ஒரு தெய்வீக அனுபவமாவும் இருந்தது. எங்க அம்மாவெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ நீங்களும் அப்படியே கோயில சுத்தி பார்த்துட்டு வாங்க. திரும்ப அந்த பக்கம் இருந்து ஒரு வியூல காமிக்கிறேன். ஞானப்பழத்தை பிளந்து ரசமால் பெருடாமுள்ளமும் கொடுத்து முருகானி பிளவ ஞானப்பழத்தை பிளந்து ரசமால் பெருடா. இந்த ரொம்பவே பிரபலமான இந்த ஞானப்பழ கதைய வந்து எந்த ஒரு தமிழ்நாட்டு கோயிலையும் நான் பார்த்த மாரி எனக்கு ஞாபகம் இல்ல. பட் நீங்க எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்க. பட் இங்க வந்து ரொம்பவே அழகா அதோட கியூட்டான முருகர் கோவிச்சுக்கிட்டு நிக்கிறதும், விநாயகர் வாங்குறதும், நாரதர் கழகமும் அந்த சிற்பமா செதுக்கி இருந்தது நல்லா இருந்துச்சு. ஃபாரினர்ஸ் எல்லாம் ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோயில்களுடைய அந்த ட்ரெடிஷன்ஸ் தெரியாம சிலர் வந்து உள்ள போயிட்டாங்க ஒருத்தர் தெரியாம. ஸோ ஐயருங்க வந்து கொஞ்சம் அசந்த கேப்ல உள்ள போயிட்டாங்க. அப்புறம் ஐயர் வந்து இல்லப்பா வெளியில வான்னு சொல்லி வர வச்சுட்டாங்க. 2வது இந்த கோயிலோட பெயிண்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கிரீனிஷ் கலர்ல வாட்டரோட ரிஃப்ளெக்ஷன் மாரி நல்ல ஒரு டெக்ஸ்சர்ல அழகா இருந்தது பார்க்கறக்கே.
அண்ட் இன்னொரு முக்கியமான தெய்வீக அனுபவம் எங்களுக்கு என்ன கிடைச்சுன்னு கேட்டிங்கன்னா, நாங்க வந்து சாமி கும்பிட்ற பூ குடுத்துட்டு சாமியெல்லாம் வேண்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சாமி ஐயர் என்ன நினைச்சாரோ தெரியல, அம்மனே குடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சேலைய வந்து குடுத்து ஆசீர்வாதம் பண்ணாரு. ஸோ அதில வந்து எங்க அம்மா ரொம்ப பூரிச்சுட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மனே குடுத்த ஒரு ஃபீல்ல வந்து ரொம்ப ஒரு மாரி ஒரு ஃபீலுக்கு போயிட்டோம். ஸோ கண்டிப்பா தமிழ்நாட்டிலேருந்து வரீங்க அப்படின்னா, மலேசியாவுக்கு சுத்தி பார்க்குறப்போ இந்த மகாமாரியம்மன் கோயில் மெயின் சிட்டிக்குள்ள தான் இருக்கு. மிஸ் பண்ணாம கும்பிட்டு போயிட்டு வாங்க. அண்ட் இந்த கோயில பத்தின இன்னொரு முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, தைப்பூசத்தப்போ இங்கிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, முருகருக்கு வெள்ளி தேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, பட்டு கேவ்ஸ் வரைக்கும் போயிட்டு திரும்பவும் வருவாங்களாமா. ஸோ பட்டு கேவ்ஸ் வீடியோவும் ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டுருக்கிறோம். இந்த ட்ரிப்ல தான் போயிருந்தோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, லிங்க் மேல ஒரு கிளிக் பண்ணி பாருங்க. இல்லாட்டி நம்ம சேனல் இருக்கு பாருங்க. தென் நாங்க சாமி கும்பிட்டு வெளியில வந்தோனே பூக்கடைக்கிட்ட ஒருத்தவங்க உள்ளூர்க்காரங்க பார்த்துட்டு எங்க அம்மாட்ட செயின் போட்டிருக்கீங்கன்னா, சாரீல வச்சு கவர் பண்ணிக்கோங்கம்மா. இந்த ஏரியால வந்து ரேரா வந்து இந்த செயின் ஸ்நாச்சிங் அப்படி இல்லாட்டி மொபைல்ல செல்ஃபி வேணா எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா, ஃபோன பைக்ல வரும்போது புடுங்கிட்டு போயிருவாங்க. இந்த மாரிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லி கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பெட்டாலிங் ஸ்ட்ரீட்ங்கிறது ரொம்ப கூட்டமான ஏரியா அப்படிங்கிறனால இந்த மாரிலாம் நடந்திருக்கலாம். பட் ஆனா என்னன்னா, எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இருக்கா எங்க அம்மா கொஞ்சம் பயந்துட்டாங்க. சேலையெல்லாம் வச்சு மறைச்சிட்டு இருந்தாங்க. பட் வந்து எந்த ஊரா இருந்தாலும் சரி, நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லா விதமான மனிதர்களும் இருப்பாங்க. நம்ம பொருட்களுக்கு நம்ம தான் பாதுகாப்பா இருந்துக்கணும். ஸோ, அதனால நான் அந்த விஷயத்த சொல்லணும்னு நெனச்சேன். ஆனா மத்தபடி எனக்கு வந்து இங்க ஃபீல் வந்து சேஃப் அண்ட் செக்யூரா தான் இருந்துச்சு. எந்த ஒரு பயமும் இல்ல. நாங்களும் எந்த ஒரு மாரி அசம்பாவிதமும் நாங்க பார்க்கல. பட் உள்ளூர்வாசிகள் யாராவது இருந்தீங்கன்னா, இங்க அப்படித்தானா? ஏதாவது அப்படி ஃபீல் ஆயிருக்கா? உங்களுக்கு யாருக்காவது இந்த மாரி நடந்திருக்காங்கிறத வேணா சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா மலேசியால நெறைய பேர் கைகள்ல இந்த ஃபேன நம்ம பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, மேக்கப்லாம் கலையாம இருக்கறதுக்கு பொண்ணுங்களுக்கு நல்ல ஒரு வரப்பிரசாதமா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ பசங்களுமே யூஸ் பண்றத பார்க்க முடிஞ்சது. மதியானம் 1 மணி நல்ல ஒரு வெயில் உப்புசமா இருக்கு. ஆனா வெயில் இல்ல. இது மழை வர்றதுக்கான அறிகுறி தான். மழை வெளுத்து வாங்க போகுது. அது ஈவினிங் உங்களுக்கு வர்றதையும் காமிக்கிறேன். இங்க ஆக்சுவலா வந்து ஸ்ட்ரீட்ல வந்து நம்ம அப்படியே ரோமிங் பண்ணிட்டு இருந்தோம். இங்க வந்து ஏகப்பட்ட கடைகள் இருந்தது. எல்லா விதமான ப்ராடக்ட்டும் இருக்கும். லைக் இந்த மாரி எலக்ட்ரானிக் ஐட்டத்துலருந்து ஷர்ட், ஃபேண்ட், பேகு, ஷூஸு அண்ட் ஆல்சோ நெறைய விதமான ஐட்டங்கள் இது, அதுன்னு சொல்றதுக்கே இல்ல. அத்தன ஐட்டங்கள் இருக்கும். இது வந்து சைனா டவுன்னு சொல்லுவாங்க. பெட்டாலிங் ஸ்ட்ரீட்ன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மேக்னெட்ஸ்ல நெறைய வாங்கலாம். ஸோ இந்த மாரி நீங்க டூருக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா, சோவனீர்ஸ் வாங்கிட்டு போறதுக்கும் நெறைய விஷயங்கள் கிடைக்கும். ஸோ ஆனா இது எதையுமே நீங்க வந்து தேவையில்லாம வாங்கிறாதீங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லியிருந்திருப்போம். எப்படி ஃபாரின் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்றோம் அப்படின்னா, இந்த பேக் லக்கேஜ்ங்கிற கான்செப்ட் பத்திலாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்போம் வெயிட் பத்தி. ஸோ அதுதான் நமக்கு அலாட் பண்ண அந்த வெயிட்டுக்கு மேல நம்ம கொண்டு போக முடியாது. ஸோ இங்க ஏதாவது அதிகமா வாங்கிட்டீங்க அப்படின்னா, இங்க பே பண்றது மட்டும் இல்லாம, அந்த பொருளுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா வெயிட்டுக்கும் காசு குடுத்து ஒரு 1000, 2000 எக்ஸ்ட்ரா வீணாயிறக்கூடாது. அதனால தேவையற்ற பொருட்கள முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க. கண்டிப்பா வாங்கியே ஆகணுங்கிற மாரி ஐட்டம் மட்டும் வாங்கிக்கோங்க. சரி அண்ட் ஆல்சோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் மட்டும் இல்லாம ஃப்ரூட்ஸும் நெறைய வித்துட்டு இருந்தாங்க. நான் மெயினா இங்க வந்து ஃப்ரூட்ஸ் தான் நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தேன். சாப்பிடறதுக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் நம்ம ஊர்ல கிடைக்கிற அதே ஃப்ரூட்டே இங்க இருந்தாலுமே, இங்க வந்து வேற ஒரு ஃப்ளேவர்ல, வேற ஒரு டேஸ்ட்ல எனக்கு ஒரு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நெறைய இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாரியான கடைகளும், நான்வெஜ் கடைகள் நெறைய கொஞ்சம் ஸ்மெல்லாவும் இருக்கும். நமக்கு வந்து சில புடிக்காத ஐட்டங்களும் சேல் பண்ற மாரி இருக்கும். பட் இருந்தாலும் அப்படியே ரோம் பண்ணிட்டு அத சுத்தி பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த பெட்டாலிங் ஸ்ட்ரீட்லயும் நமக்கு வேல. அண்ட் வந்ததுக்கு ஏதாவது வாங்கி சாப்பிடுற மாரி இருந்துச்சு. எனக்கு எதுவும் சாப்பிடணும்னு ரொம்ப டெம்ப்ட் ஆயிட்டேன். அதனால சரின்ட்டு லெமன் ஜூஸ் வந்து குடிக்கலான்னு நான் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு வந்து கண்ல பட்டது வந்து கரும்பு ஜூஸ் கெடைச்சது. கரும்பு ஜூஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கரும்பு ஜூஸ் கடையில வந்து சரி கரும்பு ஜூஸ் ஒண்ணு குடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கலான்ட்டு வாங்குனோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க வந்து அவங்க பேசுறது நமக்கு புரியல. நம்மளோட இங்கிலீஷ் அவங்களுக்கு ஓரளவுக்கு தான் புரிஞ்சுச்சு. ஃப்ரெஷ் ஜூஸான்னு கேட்டேன். ஆமா இன்னைக்கு போட்டதான்னு சொல்லி குடுத்தாங்க. பாட்டில்ல வாங்குனோம்னா 6 ரிங்கெட்டு. கிளாஸ் மாரி ஒண்ணு இருக்கு. அது வந்து 4 ரிங்கெட்டுன்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டில்ல வாங்குனோம். அது வந்து ஸ்ட்ரா போட்டு குடுத்துருவாங்க. நம்ம அப்படியே குடிச்சிட்டே போலாம். சரி வாங்க அப்படியே சுத்தி பார்க்கலாம்.
ஆக்சுவலா இந்த அழகான ஒரு சந்தையுமே நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. நடந்து போயிட்டு இருந்தோம். பெட்ரோலிங் ஸ்ட்ரீட்ல இப்படி ஒரு அழகான கலர்ஃபுல்லான ஆர்ட்ஸோட ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும்னு எதிர்பார்க்கல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. நம்மளும் நெறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம இங்க ஃபோட்டோஸ் எடுத்துட்டு போயிட்டு வாங்க. அப்புறம் சிட்டுக்குருவி நாங்க மறுபடியும் இங்க பார்த்தோம். அது எங்க அம்மாவோட ரியாக்ஷன் பாருங்க. சரி ஓகே. அப்படியே நடந்து போனோம்னா நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல் மார்க்கெட் வந்துரும். அதுவுமே மலேசியாவினுடைய ஒன் ஆஃப் த முக்கியமான டூரிசம் ஸ்பாட் தான். அங்க நெறைய விதமான கடைகள் இருக்கும். அதுக்கு பக்கத்திலேயே கஸ்தூரி வாக்குன்னு சொல்லி அதுவும் ஒரு ஃபேமஸான இடம் தான். அங்கேயும் நெறைய சாப்பிட்ற கிடைக்கும். அண்ட் ஆல்சோ ஃபோட்டோஜெனிக்கான ஸ்பாட் தான். இதெல்லாமே நெக்ஸ்ட் வீடியோல காட்டுறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அதோட தொடர்ச்சியாவே புத்ரஜயாவுக்கும் போவோம். புத்ரஜயாங்கிறது ஒரு ஏரியா. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க நாட்டு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் கட்டடங்கள்லாம் நெறையா இருக்கும். அமெரிக்காவுக்கு வெள்ளை மாளிகை மாரி இவங்க நாட்டுக்கு ஒரு மாளிகை அழகா இருக்கும். அதெல்லாமே காமிக்கிறேன். ப்ளஸ் வந்து பிங்க் மாஸ்க்ன்னு சொல்லி மசூதி ஒரு முக்கியமான முஸ்லீம்களுக்கு ஒரு கடவுள் இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்கேயும் நம்ம போயிருப்போம். அதோட கட்டட அமைப்பும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் அது பயங்கரமான இடி, மின்னல், மழை வந்து அதுக்கு பெய்யும். அதோட மழைக்கு மத்தியில தான் நம்ம வந்து ஏர்போர்ட்ல போய் ஃப்ளைட்ட பிடிப்போம். ஸோ அந்த சம்பவம் எல்லாமே நெக்ஸ்ட் ஒரே வீடியோல முடிச்சிருவேன். ஸோ இதுவரைக்கும் நீங்க எபிசோட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா, ஃபைனல் எபிசோட் அடுத்த வீடியோ தான். ஸோ மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனல் நெறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதையும் ஒரு தடவ பார்த்து உங்களோட ஆதரவு திருப்பிங்கன்னு நம்புறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில லைக், கமெண்ட், ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் பண்ணிருங்க. உங்களால முடிஞ்சா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு மலேசியாவுக்கு போயிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ல எப்பயாவது சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா யூஸ் ஆகும். சரி ஓகே. இவ்வளோ நேரம் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் நமது நன்மைக்காக நல்லவங்களா இருப்போம். நல்லதை செய்வோம். நன்றி. வணக்கம்.